தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். சென்னை மார்பக மையத்தின் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் 3D மெமோகிராம் வசதியுடன் மார்பக பராமரிப்பு மையத்தின் கிளை புதுச்சேரியில் திறக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா புதுச்சேரி தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மார்பக பராமரிப்பு மையத்தை திறந்து வைத்து பேசுகையில், பெண்கள் மத்தியில் மார்பக புற்றுநோய் என்பது முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. தொழில்நுட்ப உதவியுடன் மார்பக புற்றுநோய் ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து சிகிச்சை அளித்து எளிதாக குணமாக்க முடியும். மருத்துவத்துறை பெரிய அளவில் வளர்ந்தாலும் புற்றுநோய் சவாலாகவே உள்ளது. நோயற்ற வாழ்வு என்பது மனிதர்களுக்கு முக்கியமான ஒன்று. புதுச்சேரி மாநிலம் இலவசமாக மருத்துவம் கொடுக்கும் ஒரு மாநிலம். புதுச்சேரியில் சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் கிடைப்பது மிக அரிதாக உள்ளது. சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் சில காலம் அரசு மருத்துவமனையில் பணியாற்றிவிட்டு அதிக சம்பளம் கிடைத்தவுடன் தனியார் மருத்துவமனைக்கு செல்லும் நிலையில் அரசு மருத்துவமனையில் மக்களுக்கு சேவை மனப்பான்மையுடன் பணியாற்ற சிறப்பு மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர், கிராமப்புற மக்களுக்கு மருத்துவ சேவை எளிதாக கிடைக்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம். அரசு மருத்துவமனையில் இதுவரை தனியார் மருத்துவமனை பங்களிப்போடு 500 பேருக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் மற்ற நோய்களுக்கும் தனியார் மருத்துவமனை பங்களிப்போடு அரசு மருத்துவமனையில் சிறப்பு மருத்துவ வல்லுநர்களை கொண்டு அறுவை சிகிச்சை செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இந்த ஆண்டு அரசு மருத்துவக் கல்லூரியில் 386 மருத்துவ இடங்கள் நிரப்பப்பட உள்ளது என்றார். உருளையன்பேட்டை தொகுதி கோவிந்தசாலை பகுதியில் அமைந்துள்ள முடக்கு மாரியம்மன் கோவில் வளாகத்தில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். முகாமில் மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் விநாயகம், கோஜூரிய கராத்தே சங்க மாநில செயலாளர் கராத்தே சுந்தரராஜன், மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகு என்கின்ற ரகுத்தமன், மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள் செங்குட்டவன், ரெனோ, பெருமாள், ராஜா, சந்திரசேகர், ராஜ், ரமேஷ், பாரதி, வினோத், சிவராமன், மணிகண்டன், மாரிமுத்து, தினேஷ், கார்த்திக், மணிகண்டன், பிரவீன், மணிகண்டன், கார்த்திகேயன், சதீஷ், சசி, பிரசாந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். முகாமில் பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம், குழந்தைகள் நல மருத்துவம், நுரையீரல் தொடர்பான சிகிச்சை, பாத மருத்துவ ஆலோசனை, இரத்த அழுத்தம், சர்க்கரை மற்றும் தைராய்டு பரிசோதனைகள், இலவச பல் மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இந்த முகாமில் மருத்துவர்களின் நேரடி ஆலோசனையும் மருத்துவ பரிசோதனைகளும் அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்பட்டன. Okay. Talwa. காட்டுக்குப்பம் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்கம் சார்பில் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாமின் 10ஆம் ஆண்டு நினைவு தினம் காட்டுக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. டாக்டர் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்க தலைவர் சாண்டில்யன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவரணி தலைவர் சட்டக்கல்லூரி மாணவர் அரவிந்தன் அனைவரையும் வரவேற்றார். துரைசாமி, கிருஷ்ணமூர்த்தி, ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலையில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த டாக்டர் அப்துல் கலாமின் திருவுருவப் படத்திற்கு
மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து அருண்குமார் அனைவருக்கும் தென்னங்கன்றுகளை வழங்கினார். புதுக்குப்பம் முனியப்பன் மரக்கன்றுகளின் அவசியத்தை விளக்கி கூறினார். நிறைவாக மகளிர் அணி இந்திரா நன்றி கூறினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மணிகண்டன், ரமேஷ், ரஞ்சித், இளைஞர் அணி ரோஷன், சூர்யா, கணபதி, சபரீசன், கவி மற்றும் மகளிர் அணியினர் கலந்து கொண்டு டாக்டர் அப்துல் கலாமின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா 2025-2026 புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஹோட்டல் ரிவேராவில் நடைபெற்றது. இதில் ரொட்டேரியன் வைத்தியநாதன், மாவட்ட கவர்னர் ரொட்டேரியன் லியோன், சட்டமன்ற உறுப்பினர் நேரு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், துணை கவர்னர் ரொட்டேரியன் கந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து 2025-2026 ஆண்டிற்கான புதிய தலைவராக ரொட்டேரியன் சரவணன், செயலாளராக ரொட்டேரியன் செந்தில்குமார், பொருளாளராக ரொட்டேரியன் யுவராஜ் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் சுகுமார் அனைவரையும் வரவேற்றார். செல்வநாதன், ரொட்டேரியன் ராசான் மற்றும் அசிஸ்டன்ட் கவர்னர் நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினாவில் நிர்வாகிகள், அவர்களது குடும்பத்தினர், நண்பர்கள் கலந்து கொண்டனர். நிறைய பேர் வீட்டுல பண்ணாது, நான் கூட பண்ணாது, உடம்பு ஒழுங்கா மாத்துக்காது. லாஸ்ட் இயர் யாரும் அந்த பையன் மாதிரி இருந்தாரு, இந்த வருஷம் நானும் அந்த பையன் அப்படின்ற மாதிரி ஃபிட்டா இருந்திருக்கேன். நிறைய பேருக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு. கைலி ரிக்வெஸ்ட் அவர் பிரஷர் டு பி பிரஷர் வரல, அவர் தான் சாப்பிடும். ஸோ இந்த பையனை பத்தி சொல்லணும்னா சின்னதா இருப்பான். காரைக்கால் துப்பாக்கி சுடும் கிளப் சார்பில் 10வது மாநில அளவிலான துப்பாக்கி ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டி தொடங்கியது. காரைக்கால் தேசிய மாணவர் படை கமாண்டர் ரஞ்சித் ரத்தே துப்பாக்கி சுடும் போட்டி தொடங்கி வைத்தார். 2 நாட்கள் நடைபெறும் போட்டியில் புதுவை, காரைக்கால், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து இளைஞர்கள், பெண்கள் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். குறிப்பாக இளம் பெண்கள் ஆண்களுக்கு இணையாக துப்பாக்கி சுடும் போட்டியில் கலந்து கொண்டு இலக்குகளை துல்லியமாக சுட்டு அசத்தினர். இதில் பார்வையாளர்கள் வெகுவாக கவர்ந்தது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி புதுச்சேரிக்கு எழுந்தருளி பொதுமக்களுக்கு சேவை சாதிக்கிறார். சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் விழா நடைபெற்றது. ஸ்ரீதேவி பூதேவி சமதராய் திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி புதுச்சேரி வேதபாரதி சார்பில் பூர்ணகும்ப மரியாதையுடன் வரவேற்பளித்து மண்டபத்தில் எழுந்தருள செய்யப்பட்டது. பின்னர் முதல் கால பூஜை, வேத திவ்ய பிரபந்த ஆகம சாற்றுமுறை, தீபாராதனை, சிறப்பு புஷ்ப யாகம், 2ஆம் கால பூஜை, மகா மங்கள ஹாரதி, மகா ஆசிர்வாதம் நடைபெற்றது. பூஜைகள் அனைத்தும் திருமலை திருப்பதி தேவஸ்தான சிறப்பு அதிகாரி ஆனந்த தீர்த்தாச்சாரியா பகடல் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு திருமலை திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமிகளை தரிசனம் செய்தார். தொடர்ந்து திருவாராதனம், தோமாலை மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் பள்ளி மாணவர்களின் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம், அர்ச்சனை, கடையநல்லூர் ராஜகோபால் தாஸ் பாகவதர் குழுவினரின் நாம சங்கீர்த்தனம் மற்றும் ஏகாந்த சேவை நடைபெற்றது. நிகழ்ச்சியிற்கான ஏற்பாடுகளை வேதபாரதி தமிழ்நாடு செயலாளர் வெங்கட்ராமன், புதுச்சேரி தலைவர் பட்டாபிராமன், பஜனோத்சவ கமிட்டி தலைவர் சிவசங்கர் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர்.
பை ஒன்று இருந்துச்சு, எங்க பட்டாபி எங்கேயும் அங்கே போயிருக்கு. அதானே அந்த பையில இருந்துச்சு, அதில் எடுத்துக்கலாம். அங்கே புதுச்சேரி மாநில அதிமுக மற்றும் அம்மா அறக்கட்டளை ஏற்பாடு செய்திருந்த வேலைவாய்ப்பு முகாம் இமாக்லேட் அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்றன. புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு முகாமை தொடங்கி வைத்து தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி ஆணை வழங்கினார். இந்த வேலைவாய்ப்பு முகாமில் 2000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், இளம்பெண்கள் பங்கேற்றனர். வேலைவாய்ப்பு முகாமை அம்மா அறக்கட்டளை நிறுவனரும் மாநில மருத்துவர் அணி தலைவருமான டாக்டர் பிரபாகரன் ஏற்பாடு செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை செயலாளர் பாஸ்கர், மாநில இணை செயலாளர் கணேசன், மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் முருகம்பாக்கம் மற்றும் அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த உள்நாட்டு மீனவர்களுக்கு வலைப்பிணுதல் போட்டியும், மாணவர்கள் மற்றும் மகளிர்களுக்கு ஓட்டப்பந்தயம், லெமன் ஸ்பூன், கோலப்போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அதிகாரிகள் மற்றும் முருகம்பாக்கம் மீனவர் கூட்டுறவு சங்க நிர்வாகிகள், அரியாங்குப்பம் ஸ்ரீ பச்சைவாளியம்மன் உள்நாட்டு மீனவர் கிராம பஞ்சாயத்தை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இரண்டாவது பரிசாக நாகை மாவட்டத்தில் அமைந்துள்ள சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தில் பெட்ரோல் சுத்திகரிப்பு செய்யும் பணி நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அந்த நிறுவனத்தின் செயல்பாடு நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தில் இருந்த பெட்ரோல் சுத்திகரிப்பு செய்யப்பட்ட க்ரூட் ஆயில்கள் அப்புறப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் க்ரூட் ஆயில் டிப்பர் லாரி மூலம் எடுத்துக்கொண்டு சாலை மார்க்கமாக சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த போது காரைக்கால் அருகே அம்மாள் சத்திரம் பகுதியில் திடீரென்று டிப்பர் லாரியிலிருந்து க்ரூட் ஆயில் அதிக அளவு சிந்தியது. இதனையடுத்து சாலையில் சென்றவர்கள் வழுக்கி கீழே விழுந்ததால் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து காவல்துறையினர் போக்குவரத்து மாற்றம் உடனடியாக செய்தனர். இதனால் நாகை காரைக்கால் இடையிலான தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சாலையில் கொட்டிய க்ரூட் ஆயிலை சம்பவ இடத்திற்கு வந்த 3 தீயணைப்பு வாகனங்கள் மூலம் 3 மணி நேரம் போராடி அப்புறப்படுத்தினர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நெல்லித்தோப்பு தொகுதி மாநாடு லெலன் வீதியில் உள்ள கீர்த்தி மஹாலில் நடைபெற்றது. மாநாட்டிற்கு மாநில செயலாளர் சலும் கொடியேற்றி தொடங்கி வைத்தார். இதில் தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, தொகுதி செயலாளர் பெருமாள், மாநில குழு உறுப்பினர் சரவணன், கிளை செயலாளர்கள் சேகர், ஹரிகிருஷ்ணன், ஜெயகுரு, பிரகாஷ் மற்றும் ரஜினி முருகன் கலந்து கொண்டனர். மாநாட்டில் நெல்லித்தோப்பு மீன் மார்க்கெட்டை விரைந்து கட்டி முடிக்க கோரியும், சுப்பையா சதுக்கம் முதல் இந்திரா காந்தி சதுக்கம் வரை விரிவுபடுத்த கோரியும், பெரியார் நகரில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்திட கோரியும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.
புதுச்சேரி வில்லியனூர் கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் ஆடிப்புற பிரம்மோற்சவ விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான ஆடிப்புற தேர் திருவிழா ஜூலை 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து விழா நாட்களில் தினமும் சாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் வீதி உலா நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் ஓட்டம் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த பக்தர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து 28ஆம் தேதி சாமிக்கு தீர்த்தவாரி மற்றும் அம்மனுக்கு வளையல் அணியும் நிகழ்ச்சியும், 29ஆம் தேதி இரவு தெப்ப உற்சவமும் நடைபெறுகிறது. புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள தமிழ் சங்கத்தில் செவாலியே கவிஞரேறு வாணிதாசனார் பிறந்தநாள் விழா புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. தமிழ் சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் செயலாளர் சீனு மோகன்தாஸ் வரவேற்புரையாற்ற, பொருளாளர் அருள் செல்வம், துணை செயலர் தினகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து வீரமும் மானமும் உயிரென கொள்ளு என்ற தலைப்பில் கவியரங்கம் நடைபெற்றது. துணைத் தலைவர் ஆதிகேசவன் தலைமையில் நடைபெற்ற இந்த கவியரங்கத்தில் ஆட்சிக்குழு உறுப்பினர் உசேன், துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, சிறுகதை சித்தர் சங்கர், எழுச்சி கவி சச்சிதானந்தம் உள்ளிட்ட பாவலர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கலைமாமணி சீனு வேணுகோபால் சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து புதுவை தமிழ் சங்கம் சார்பில் இராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கம் தலைவர் மோகன், தனசுந்தராம்பாள் தொண்டு அமைப்பின் நிறுவனர் பனை ஆனந்தன், வாணிதாசனார் கலை இலக்கிய பேரவையின் பொன் முருகன், ஒரையால் தமிழ் கலாச்சார சங்க நிறுவன தலைவர் முனைவர் இலங்கை வேந்தன், பாண்டுரங்கன், பிரான்ஸ் ஜெர்சி தமிழ் சங்க ராஜேந்திரன், ரிச்சர்ட் உள்ளிட்ட அயலக தமிழ் அறிஞர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் பூங்குழலி பெருமாள் உள்ளிட்ட தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்டனர். முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாளையொட்டி நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில் சுப்பையா சிலை எதிரில் கிழக்கு மாவட்ட இளைஞரணி மாநில செயலாளர் சவுந்தர் ஏற்பாட்டில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. இதில் இளைஞரணி மாநில தலைவர் KSP ரமேஷ் கலந்து கொண்டு மறைமலையடிகள் சாலையில் மரக்கன்றுகளை நட்டார். நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி பொறுப்பாளர் சிவகாந்தன், தலைவர் பாஸ்கர், பொதுச் செயலாளர் சந்துரு, மகளிர் அணி தலைவி வள்ளி, தொண்டரணி தலைவர் மணி, இளைஞரணி தலைவர் கார்த்திக், இளைஞரணி மாவட்ட செயலாளர் விஷேல், உருளையன்பேட்டை தொகுதி ஓம் சக்தி ரமேஷ், காமராஜர் நகர், முதலியார்பேட்டை ஆகிய தொகுதிகளிலிருந்தும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஸ்ரீ பொன்னியம்மன் ஸ்ரீ செங்கழநீரம்மன் திருவிழாவினை முன்னிட்டு விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் காவல்துறை இணைந்து தென்னிந்திய அளவிலான பெண்களுக்கான கபடி போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி சோலைநகர் கடற்கரை சாலையில் நடைபெற்ற இந்த கபடி போட்டியில் ராஜச்சந்திரு அறக்கட்டளை நிறுவனரும் சமூக சேவகருமான ராஜச்சந்திரு கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தார். முன்னதாக ராஜச்சந்திரு விழா குழுவினர் சால்வை அணிவித்து வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து போட்டியினை துவக்கி வைத்து கலந்து கொண்ட வீராங்கனைகளுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் சென்னை, சேலம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கடலூர் உள்ளிட்ட 30 அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து கபடி போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து வீரர்களுக்கும் ராஜ்சந்திரு உணவு வழங்கினார். புதுச்சேரி சிவசிவா ஸ்ரீ ராமகிருஷ்ணன் யோகி மன்னிமிட்டி சித்தர் அன்னதான அறக்கட்டளை தலைவரும் ஏகசிலம்பம் பயிற்சி முகாமின் துணைத் தலைவருமான பஞ்சுகுணாவின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் அவரது 54வது பிறந்தநாள் விழா புதிய பேருந்து நிலையம் அருகே பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. விழாவில் அம்மா ஆறுமுகம், சின்னத்தம்பி சுப்பிரமணியன், புவியரசு, செந்தில், செந்தாமரை, மணிகண்டன், சுரேஷ்குமார் மற்றும் அவரது மகன்கள் சதீஷ், அசோக், தினகரன், ஜனத்தனன், திலீப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து தலைவர் பஞ்சுகுணாவிற்கு பொன்னாடை போற்றி வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது.
புதுச்சேரி லாஸ்பேட்டை தாகூர் நகரில் அமைந்துள்ள தொன் போஸ்கோ மேல்நிலைப் பள்ளியும் பள்ளியின் முன்னாள் மாணவர்களும் இணைந்து பள்ளிகளுக்கு இடையேயான 15 வயதிற்குட்பட்டோருக்கான கூடைப்பந்து போட்டியை நடத்தினர். ஜூலை 25ஆம் தேதி போட்டியின் தொடக்க விழா குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைக்கப்பட்டது. விழாவிற்கு பல்வேறு பள்ளிகளை சார்ந்த மாணவ மாணவிகளை பள்ளியின் முதல்வர் அருட்தந்தை தேவ அன்பு வரவேற்று வரவேற்புரையாற்றினார். பள்ளியின் தாளாளர் தந்தை கல்பர்ட் ஜெயராஜ் போட்டியில் கலந்து கொள்ளும் அனைத்து அணிகளும் வெற்றி பெற வாழ்த்துரை வழங்கினார். கூடைப்பந்து போட்டியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டார். பள்ளியின் நிர்வாக தந்தை மரிய லூயிஸ், உதவி தலைமை ஆசிரியை சுகந்தி, போட்டியின் ஒருங்கிணைப்பு மேலாளர் முனைவர் அறிவொளி, பயிற்சியாளர் முத்து, பெற்றோர், ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் உடனிருந்தனர். அறிமுக உரையை ஆசிரியை எழிலரசி வழங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் போட்டியை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். கூடைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. ஆண்கள் பிரிவில் கேந்திர வித்யாலயா ஜிப்மர் வளாகம் மாணவர்கள் முதல் பரிசினையும், தொன் போஸ்கோ மேல்நிலைப்பள்ளி 2ஆம் பரிசினையும் வென்றனர். பெண்கள் பிரிவில் கேந்திர வித்யாலயா ஜிப்மர் வளாகம் முதல் பரிசினையும், தொன் போஸ்கோ மேல்நிலைப்பள்ளி 2ஆம் பரிசினையும் வென்றனர். முதல் பரிசினை வென்ற அணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் சுழற் கோப்பையையும் நினைவு பரிசையும் வழங்கினார். 2ஆம் இடம் வென்ற அணிகளுக்கு பள்ளியின் முதல்வர் அருட்தந்தை தேவ அன்பு, பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சங்க தலைவர் ஆனந்தபாபு சுழல் கோப்பையினையும் நினைவு பரிசினையும் வழங்கினர். நன்றி உரையை பள்ளியின் ஆசிரியை மனோன்மணி வழங்கினார். காரைக்கால் புனித சந்தனமாதா ஆலயத்தின் ஆண்டு திருவிழாவின் துவக்க நிகழ்ச்சியாக புனித சந்தனமாதா புனித கொடியேற்றம் ஜூலை 24ஆம் தேதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக புனித சந்தனமாதா மின் அலங்கார திருத்தேர்பவனி நடைபெற்றது. தேர்பவனியை புதுவை கடலூர் உயர்மறை மாவட்ட ஆயர் மேதகு பேராயர் பிரான்சிஸ் கலட்ஸ் தலைமையில் பங்குத்தந்தை பால்ராஜ்குமார் துவக்கி வைத்தார். இதில் மின் விளக்குகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அன்னை புனித சந்தன மாதா முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தார். இதில் புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன், காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சந்திரமோகன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரஞ்சித் மற்றும் கிறிஸ்தவர்கள் தேர்பவனியில் கலந்து கொண்டனர். அந்நாளின் திருவிழாவிற்கு வந்த இறை மக்களே, இந்த விழாவிலே கலந்து மகிழ வந்து கொண்டிருக்கின்ற மக்கள் காக்கின்றார். என நோக்கி இருக்கின்ற விண்ணப்பங்களுக்கு விடையளிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். ஆசிரியர் வழங்குவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பமும் திரு குடும்பமாக விளங்கட்டும். ஒவ்வொரு புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அரசு உதவி பெறும் புனித லூர்து அன்னை ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புனித லூர்து அன்னை ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 2000ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பில் பயின்ற முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் மாணவர்கள் ரங்கநாதன் மற்றும் டேவிட் ஆகியோர் வரவேற்றனர். இதில் தலைமை ஆசிரியர் ஆல்வன் அன்பரசு தலைமை தாங்கினார். அதிபர் தந்தை ஆல்பர்ட், அருட்தந்தை ரட்சகர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி தங்களது வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். மேலும் ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற முன்னாள் ஆசிரியைகள் கலந்து கொண்டு மாணவர்களுடைய சிறப்புரையாற்றி தங்கள் வாழ்க்கையின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் பள்ளியில் 2000 ஆண்டில் 10ஆம் வகுப்பு கல்வி பயின்ற முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது பள்ளி பருவ நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். ஆசிரியர்களும் மாணவர்களும் தாங்கள் கல்வி பயிற்றுவித்த விதங்கள் குறித்து நினைவு கூர்ந்து பகிர்ந்தனர். இதனைத் தொடர்ந்து ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னாள் மாணவர்கள் டேவிட், சதீஷ், விமல்ராஜ், கிருஷ்ணராஜ், தண்டபாணி, விஜயகுமார், ராமச்சந்திரன், சுதாகர், சுரேஷ், இறைவாசன், விஜயபாபு, சிவி சக்கரவர்த்தி, சரவணன், அலெக்சாண்டர், வெங்கடேஷ் உட்பட முன்னாள் மாணவர்கள் செய்திருந்தனர். கையை கொடுக்க விடுங்க. அப்படியே ஓகே. அப்படியே
புதுச்சேரியை அடுத்த திருக்காஞ்சி ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆடிப்புற பிரம்மோற்சவ விழா ஜூலை 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆடிப்புற பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நடைபெற்றது. தேரோட்டத்தில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து அம்மனை வழிபட்டு சென்றனர். தொடர்ந்து 29ஆம் தேதி திருக்கல்யாண வைபவம் நடைபெறவுள்ளது. இதில் உபயதாரர்கள் மோகன், நடராஜன் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டு தேர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி தலைமை அர்ச்சகர் சரவணன், சிவாச்சாரியார் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் செய்திருந்தனர். காரைக்கால் திருநள்ளார் பகுதியில் இயங்கி வரும் ஆண்டவர் உயர்நிலைப் பள்ளியில் இந்தியாவின் வீரர்களை நினைவுகூரும் வகையில் ஜூலை 26ஆம் தேதி கார்கில் விக்டரி தினம் அனுசரிக்கப்பட்டது. இவ்விழாவில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நாற்றுப்பட்டை வெளிப்படுத்தும் பாட்டுகள், உரைகள் மற்றும் புகழ்வணக்கம் ஆகியவற்றை செய்தனர். விழாவிற்கு தலைமை ஆசிரியர் சரஸ்வதி தலைமை வகித்தார். பள்ளியின் அனைத்து ஆசிரியர்களும் விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களின் நாட்டுப்பற்றை ஊக்குவிக்கும் வகையில் உரையாற்றினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை தமிழ் ஆசிரியர் கலைவாணி செய்திருந்தார். திண்டிவனம் அன்னை ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய சாகைவார்த்தல் மற்றும் ஆடி வெள்ளிக்கிழமை முன்னிட்டு 108 பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மன் சிறப்பலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் 108 பெண்கள் தங்கள் கொண்டு வந்திருந்த திருவிளக்கை மகாலட்சுமியாக அலங்கரித்து குங்கும அர்ச்சனை மற்றும் மலர் அர்ச்சனை செய்தனர். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மங்களம் தொகுதிக்குட்பட்ட அரியூர் பகுதியில் அமைந்துள்ள தாமரை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் 12ஆம் நாள் மண்டல அபிஷேகம் மங்கள தொகுதி திமுக பிரமுகர் முரளி ஏற்பாட்டில் நடைபெற்றது. முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மனுக்கு பால் மற்றும் பன்னீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்ததை தொடர்ந்து அம்மனை பூக்களால் அலங்கரித்து சிறப்பு பூஜைகள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் 12ஆம் நாள் மண்டல அபிஷேக நிகழ்ச்சியில் புதுச்சேரி திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் குமரவேல் துணைவியார் சுதா கலந்து கொண்டார். மேலும் மங்கள தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் சாரங்கம் தக்ஷணாமூர்த்தி, முருகதாஸ், மணிகண்டன், தொழிலதிபர் பாலமுருகன், சீதாராமன், தேவகுமார், நந்தா, மூர்த்தி, ஜெகநாதன், சதீஷ், கமல்ராஜ், ஆலயத்து நிர்வாகிகள், அன்பு, இளங்கோ மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிறைவாக மண்டல அபிஷேக விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. திண்டிவனம் விழுப்புத்தோப்பு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலய சாகைவாத்தில் திருவிழா மற்றும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. முன்னதாக மங்கள தாம்பூலம், சீர்வரிசை பொருட்கள் பக்தர்களால் ஊர்வலமாக கோயிலுக்கு எடுத்து வரப்பட்டன. தொடர்ந்து வண்ணமலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சிவபெருமான் மணமகன் அலங்காரத்திலும் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் மணமகள் அலங்காரத்திலும் காட்சியளித்தனர். இதனைத் தொடர்ந்து கலச பூஜையும் காப்பு கட்டும் வைபவமும் பூநூல் அணிவிக்கும் நிகழ்ச்சியும் உற்சவர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மனுக்கு மங்கள நான் அணிவிக்கும் வைபவமும் தொடர்ந்து மாலை மாற்றும் நிகழ்ச்சியும் நடைபெற்றன. மணக்கோலத்தில் இருந்த தெய்வங்களுக்கு கற்பூராரத்தி காட்டப்பட்டன. இதில் பெண்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.